அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். எல்லா புகழும் எம்மை படைத்து இன்று வரை பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏக வல்லவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலா ஒருவனுக்கு உரித்தானது. அல்லாஹு தாலா மனிதனை படைத்து அவனுக்கு பல நியமத்துக்களை, எண்ணிலடங்காத நியமத்துக்களை அல்லாஹு தாலா இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். கணக்கிட முடியுமாக என்று நினைத்தால் கணக்கிட்டு பார்க்க முடியாது. அது உடல் உறுப்பு ரீதியாக இருக்கலாம், ஏனைய உடல் உறுப்புகளின் மூலமாக வெளிப்படுகின்ற பண்புகள் ரீதியாக இருக்கலாம், அல்லது அவன் அனுபவிக்க வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொருட்களாக இருக்கலாம். இந்த வகையிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய இரு அருள்களாக அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் கண்டு வருகின்ற அழுதல், சிரித்தல். அழுகையும் சிரிப்பும் அல்லாஹு தாலா மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற பெரிய நியமத்துக்களில் இரண்டு. அவன் திருமறையிலே சொல்கின்ற பொழுது ரப்புக யஹ்லுகு மா யஷா வ யக்தார், அல்லாஹு தாலா உங்களது ரப்பு விரும்பியதை படைக்கிறான், அவன் விரும்பியதை தெரிவு செய்கின்றான். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலா எங்களுக்காக வேண்டி தெரிவு செய்யப்பட்டவைகளில் இந்த அழுகையையும் சிரிப்பையும் வைத்திருக்கின்றான். இன்னும் ஒரு வசனத்திலே சொல்கின்ற பொழுது ஹுவ அத்ஹக வ அபகா, யார் அல்லாஹு தாலா தான் உங்களை அழச் செய்கிறான், அல்லாஹு தாலா தான் உங்களை சிரிக்கவும் வைக்கிறான். முகனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே சிரிப்பு ஒரு அளவாக இருக்கு, அழுகை கவலை அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஏனென்றால் அழுகையை பொறுத்தவரையிலே பல்வேறு இடங்களிலே பிரிவின் காரணமாக, இழப்புகளின் காரணமாக, இன்னும் வாழ்க்கையில் நாங்கள் நோக்குகின்ற பல பிரச்சனைகளின் போது அழ வேண்டிய ஒரு நிலையில் மனிதன் இருக்கிறான். ஒரு சில வேளைகளிலே சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டியும் ஆனந்த கண்ணீராக கூட இந்த அழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சிரிப்பை பொறுத்தவரையிலே அவனது சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு கருவியாக இந்த சிரிப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். இந்த இரண்டு பண்புகளும் முஃமின்களிடம் இருக்க வேண்டிய இரண்டு பண்புகள். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு மனிதனை பார்த்து புன்முறுவல் பூட்பதும் ஒரு சதகா. சிரிப்பினுடைய ஒரு பகுதி தான் இந்த புன்முறுவலும். எனவே ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்து புன்முறுவல் பூத்தால் கூட அது சதக்காவாக எழுதப்படுகின்றது. இந்த அழுகையை பொறுத்தவரையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவிலே சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, பிரயோசனம் இல்லாத அறிவை விட்டும் யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து அருள்வாயாக. வமின் கல்பின் லா யஹ்ஷா, அல்லாஹுவை பயப்படாத உள்ளத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. அல்லாஹுவை பயப்படாத உள்ளம் என்றால் நல்ல விடயங்களை கேட்கும், ஆனால் அதன் மூலமாக அந்த உள்ளம் பிரயோசனப்பட மாட்டாது. வலது காலால் எடுத்து இடது காலால் விட்டு விடுவார்கள். அந்த உள்ளத்தை விட்டும் யா அல்லாஹ் என்னை பாதுகாத்தருள்வாயாக என்ற துஆவும் வமின் நஃப்ஸின் லா தஷ்பா, அதாவது வயிறு நிரம்பாத அல்லது பசியாராத உள்ளம், எதை கொடுத்தாலும் போதாது என்ற உள்ளத்தை விட்டும் என்னை பாதுகாத்தருள்வாயாக. அதே போன்று ஒமின் ஐனின் லா தத்மா, கண்ணீர் வராத கண். ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே அல்லாஹுவை நினைத்து தனிமையில் இருக்கின்ற போது அழ வேண்டும். அல்லாஹுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகின்ற பொழுது கண்ணீர் வர வேண்டும். பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஒரு சாதாரணமாக இயற்கையிலேயே ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே கண்ணீர் வரும்.
நரகம் சொர்க்கம் பற்றி பேசப்படுகின்ற பொழுது அவனது உள்ளம் அழ வேண்டும், அதன் மூலமாக கண்ணிலிருந்து கண்ணீர் வர வேண்டும். இதுதான் ஒரு மூமினுடைய பண்பு. இந்த பண்பை நபிகள் நாயகம் அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல விடுத்தம் கண்டிருக்கின்றோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். இப்னு மஸ்ஊத் திரும்ப கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் மீதுதான் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது, உங்களுக்கு நாங்கள் எவ்வாறு குர்ஆனை ஓதி காண்பிப்பது என்று கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஓதுங்கள், பரவாயில்லை. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்து நிசாவை ஓதிக்கொண்டு வருகின்ற பொழுது ஒரு வசனம் வருகிறது. அந்த வசனத்திலே நீங்கள் ஒரு சமுதாயத்திற்கு சாட்சியாக கொண்டு வரப்படுவீர்கள் என்ற வசனம் வருகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்ததை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அழுகையையும் சிரிப்பையும் ஒரு அருளாக தந்திருக்கின்றான். அதற்கு நாங்கள் நன்றியுடைய மக்களாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட ஹதீஸிலே சொல்லுகின்ற பொழுது, எவர்கள் தனிமையில் இருக்கின்ற பொழுது, கூட்டத்தில் இருக்கின்ற பொழுது அல்ல, தனிமையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் விட்டாரோ அவருக்காக வேண்டி மறுமை நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிழல் கொடுப்பான். அந்த 7 கூட்டம் இருக்கிறது இல்லையா, மறுமை நாளையிலே நிழல் இல்லாத பொழுது, தடுமாறிக் கொண்டிருக்கின்ற பொழுது நிழல் பெறுகின்ற கூட்டங்களில் ஒருவராக தனிமையில் அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் வடித்த இந்த மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்துவான். அதே போன்று நரக நெருப்பு தீண்ட மாட்டாது. யார் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் மூலமாக கண்ணீர் விட்டாரோ, எந்த கண்ணிலிருந்து கண்ணீர் வந்ததோ அந்த கண்ணீரை நரக நெருப்பு தீண்ட மாட்டாது என்ற ஹதீஸையும் நாங்கள் பார்க்கிறோம். எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கின்ற இந்த நிஅமத்துக்களை நாங்கள் நிஅமத்துக்களாக பார்க்க வேண்டும், குறைகளாக பார்க்கக்கூடாது. இது மனிதர்களை பொறுத்தவரையிலே வித்தியாசப்படும். ஒரு சில மனிதனுடைய உள்ளங்கள் மெல்லினமாக மிகவும் மிருதுவாக படைக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் சிறிய விடயத்துக்கும் அழுவார்கள். அவரை நாங்கள் குறை கூறக்கூடாது. ஒரு சில வேலைகளிலே ஒரு சில சகோதரர்கள் பயான் பண்ணுகின்ற பொழுது அல்லது அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி பேசுகின்ற பொழுது ஆரம்பத்திலே அழுது விடுவார்கள். அவர்களை பார்த்து குறை சொல்கின்றவர்களாக அவர் அழுகிறார், அவர் நடிக்கிறார் என்ற குறை சொல்கின்றவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரது உள்ளத்தை அப்படித்தான் படைத்திருக்கின்றார். எனவே அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்ற மக்களாக நாங்கள் எல்லா நியமத்துக்களுக்கும் நன்றி செலுத்துகின்ற மக்களாக இருக்க வேண்டும். அதே போன்று இந்த சிரிப்பை பொறுத்தவரையிலே, முஃமினை பொறுத்தவரையிலே ஃபல்யத்ஹகு கலீலன் வல்யப்கு கதீரா ஜஸாஅன் பிமா கானூ யக்ஸிபூன். சூரத்து தௌபாவிலே 82வது வசனத்திலே முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் கொஞ்சம் சிரிப்பார்கள், அதிகமாக அழுவார்கள். கொஞ்சம் சிரிக்க வேண்டும், அதிகமாக அழ வேண்டும். அதிகமாக அழ வேண்டும் என்றால் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை, மறுமை பற்றிய சிந்தனை, சொர்க்க நரகத்தை பற்றிய சிந்தனையில் நாங்கள் அதிகமாக எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். சிரிக்கின்ற பொழுது கூட ஒரு அளவான சிரிப்பு தான் இருக்கிறது. மேசையில் அடித்து அல்லது ஓவராக சிரிப்பு வருகின்ற பொழுது கால்களை பூமியில் அடித்து மிகவும் சத்தம் போட்டு சிரித்துக் கொள்வது என்பது இஸ்லாமியர்களின் பண்பு அல்ல. சிரிப்பதற்கு ஒரு அளவு இருக்கிறது. அந்த அளவை பயன்படுத்தி நாங்கள் எங்களது சிரிப்புகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸ்லே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, வலா துக்திரு தஹிக, நீங்கள் சிரிப்பை அதிகரித்துக் கொள்ள வேண்டாம். ஃபஇன்ன கத்ரத தஹிகி துமீதுல் கல்ப், அதிகமாக சிரிப்பது உங்களது உள்ளத்தை மைத்தாக்கிவிடும், இறக்கச் செய்துவிடும். உயிரோட்டம் இல்லாத உள்ளமாக அந்த உள்ளத்தை அந்த சிரிப்பு ஆக்கிவிடும். எனவே அதிகமாக சிரிக்க வேண்டாம் என்கின்ற ஹதீஸையும் நாங்கள் பார்க்கிறோம். எனவே சுருக்கமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், எங்களது வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற மிகப்பெரிய அருட்கொடைகளிலே 2 அருட்கொடைகளாக இந்த அழுகையையும் சிரிப்பையும் தந்திருக்கின்றான். இதற்கு நன்றி செலுத்துகின்ற மக்களாக அல்லாஹு தஆலாவின் தூதர் எந்த முறையில் அதனை பயன்படுத்த வேண்டுமோ அந்த முறையிலே பயன்படுத்தி நன்றி செலுத்துகின்ற மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.